அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் பைசன் கிளீன் ஹாப்பி லிவிங் வழங்கும் வா தமிழாவா. இணைந்து வழங்குவோர் ஜர்ஸ் மியூசிக். Powered by Mantra Electric Super Auto, Ambika Heaven Agarbatti. Associate sponsors BBD Priyam Salt. Ganesha Vilas Kallam Mithai Madurai. Jewelry partner Malabar Gold and Diamonds. பண்டிகைன்னு வந்தாலே நம்ம நிறைய பொருட்களை வீட்டுக்கு வாங்குறது உண்டு. ஆனால் அதில் மிக முக்கியமானது உடை. ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே உடை வாங்குவோம். ஆனால் ஆண்களுக்கு உடை வாங்குறதுங்கிற வேலை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஒரு பேண்ட் சட்டை இல்லை வேஷ்டி சட்டை அதோட முடிஞ்சிடும். அதே நேரத்தில் வீட்டில் இருக்க பெண்களுக்கு பண்டிகைக்கு ட்ரெஸ்ஸு வாங்கணும்னா காலையில் ஆரம்பித்து அது இரவு வரைக்கும் முடியுதா இல்லை அடுத்த நாளும் அடுத்தடுத்த கடைக்கு போய் தொடருதாங்கிறது ஒரு பெரிய தொடர்கதை. பெண்களுக்கு நிறைய உடைகள் இருந்தால் கூட இன்னும் ஒரு இடத்துல நம்ம பாரம்பரியத்தை தொலைக்காமல் இருக்கிற ஒரு உடையா சேலை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. பண்டிகைக்கு சேலை வாங்குறது தனி கணக்கு. அதெல்லாம் விழாக்கால ஷாப்பிங். விழாக்கால ஷாப்பிங்க்கு அப்புறமா புதுசாக ஒரு ஷாப்பிங் உருவாயிருக்கு, மந்த்லி ஷாப்பிங். அதுக்கப்புறம் வீக்லி ஷாப்பிங். இந்த மாதம் சாரி வாங்குறது, வாரம் சாரி வாங்குறதுன்னு ஆரம்பிச்சு இப்போ வீட்டு பிளான் போடும்போதே சாரியில் வைக்கக்கூடிய எங்களுக்கான ட்ரெஸ்ஸிங் ட்ராக் வந்து தனியாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்கடாக இருக்கணுங்கிறதே ஒரு டிசைனில் முக்கியமாகிடுச்சு. இன்னைக்கு இந்த மாதிரி வாரம் மாதம் பண்டிகை காலங்கள்னு சேலைகளை வாங்கி குவிக்கும் பெண்கள் இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் வாங்குற கூட்டம் இவ்வளோ ஆர்வமாக இருக்கும்போது விற்கிற கூட்டம் நாங்கள் பல டெக்னிக் வச்சு அவங்க தலையில் கட்டுவோம்ல. எப்படியெல்லாம் சாரியை நாங்கள் வந்து விதவிதமாக நாங்கள் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது காஞ்சிபுரம் பட்டு காட்டன் சாரி இது ரெண்டு தான் தெரியும். ஆனால் இன்னைக்கு லிஸ்ட்டை எடுத்தால் காஞ்சிபுரம் பனாரஸ் பட்டு அதுக்கப்புறம் நிறைய ட்ரெடிஷன் சாரி இந்த தங்கச்சி வந்து போட்டு உட்காந்துருக்கு. இது என்னம்மா சாரியா அப்படின்னு கேட்டால் இது வந்து கோட் சாரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பேண்ட் சாரி, அது மாதிரி பல சாரி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வா தமிழாவா நிகழ்ச்சியில் நாம் பேச போகிற தலைப்பு சேலை வாங்கி குவிப்பவர்கள் வெர்சஸ் பொட்டிக் ஓனர்ஸ். இந்த பக்கம் விற்கிறவங்க உட்காந்துருக்காங்க. விற்கிறவங்ககிட்ட முதல்ல அப்புறமா கேள்வி கேட்போம். முதல்ல வாங்குறவங்க கிட்ட கேள்வி ஆரம்பிப்போம். எவ்வளோ சாரி வச்சிருக்கீங்க? ஏன் உங்களுக்கு சாரி பிடிச்சிருக்கு? நான் வந்து ஒரு 500 சாரி வச்சிருக்கேன். எனக்கு சாரி பிடிச்சிருக்கிறது தட் இஸ் மோர் கம்ஃபர்டபுள். மற்ற ட்ரெஸ் எல்லாம் கழுத்துலேருந்து கால் மட்டும் மூடி இருக்கும். இது நல்லா காத்தோட்டமா இருக்கும். இடுப்பு அழகு நல்லா தெரியும். ஒரு பாட்டு கூட இருக்கு. ஒரு சினிமால ஒரு ஹீரோ அவர் பொண்ணை இதை லவ்வர் கிட்ட பேசுறது, நீ கட்டும் சேல மடுப்புல நான் கசகி போனேன்டி, உன் இடுப்பு சந்தன நேரத்துல நான் இறங்கி போனேன்டி அப்படின்னு. அது நம்ம 20 வயசுல ஒரு சாரி வாங்கி வச்சா அதை 40லயும் கட்டலாம், 60லயும் கட்டலாம், அதை அடுத்த ஜெனரேஷனுக்கும் கொண்டு போகலாம். ஆனா ட்ரெஸ் வந்து அப்படி கிடையாது, கிழிஞ்சிடும். அதோட ஃபேஷனும் போயிடும், நம்ம உடம்புக்கும் ஃபிட் ஆகாது. உடைகளை பத்தி அவங்க சொன்ன ஒரு புரிதல் ரொம்ப அழகான விஷயம். ஒன்று வந்து ஃபன்னியான விஷயம், அது காத்து வருங்க ஃப்ரீயா நான் பாட்டுக்கு போட்டுக்கிறேங்கிறது ஒன்று. ஆனால் இன்னொன்று சொன்னாங்க, இன்றைய கால நவீன உடைகளில் இல்லாத ஒரு சௌரியம் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த சாரியை எப்போ வேணாலும் எந்த வயசில் வேணாலும் எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் மாறினீங்கன்னா கட்டிக்கிட்டு ஜாக்கெட்டை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா போதும். ஆனால் மற்ற உடைகள் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிட் ஆகாது. சாரி எந்த வயசில் வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம கட்டிக்கலாங்கிற ஒரு பார்வையை சொன்னாங்க. நான் வந்து ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறச்ச ஒரு சாரி கட்டிட்டு போனா பேரண்ட்ஸ் கொஞ்சம் பேர், இட்ஸ் ஆல்சோ பிரைமரி ஸ்கூல், அவங்க வெயிட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வனஜா மிஸ் என்ன சாரி கட்டிட்டு வந்திருக்கான்னு பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. எங்க அப்பா வந்து நான் ஃபர்ஸ்ட் கட்டின்னு வந்த காட்டன் சாரியை பார்த்துட்டு அவரோட காம்ப்ளிமெண்ட் என்னவா இருந்ததுன்னா, யூ லுக் லைக் இந்திரா காந்தின்னு. அப்ப நான் ரொம்பவே பூரிச்சு போயிட்டேன். எனக்கு தெரிஞ்ச டீச்சருக்குன்னு ஒரு பெரிய மரியாதையை கொடுத்தது இந்த புடவை தான் இல்லையா? ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 450லேருந்து ஒரு 500 வரைக்கும் சாரீஸ் வச்சுருக்கேன். சாரீஸ் வந்து எப்படி எனக்கு பிடிச்சிருக்கோம்னா, சின்ன வயசில் நான் வந்து அம்மா எங்கேயா வெளில போயிருக்கும்போது டவல் எடுத்து அதை போட்டு பார்த்துட்டு டீச்சர் மாதிரி நான் வந்து மிரர் பின்னாடின்னு உட்காரு சத்தம் போடாத அப்படின்ற அளவுக்கு நான் வந்து பண்ணுவேன். பட் அந்த சாரீ லவ் வந்து இப்போ என்ன ஒரு டீச்சர் லெவல் கொண்டு வந்திருக்குன்னும் போது அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் வந்து ஒரு ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சாரீ தான் அந்த டீச்சிங் பேஷனுக்கு என்னை கொண்டு வந்ததுன்றது வந்து 1000% வந்து அது உண்மை. ஃபர்ஸ்ட் சாரி which I wore, முதல் நான் வாங்கின சாரி, கட்டின சாரி, என் கையாலேயே ஃபேப்ரிக் பெயிண்ட் போட்டிருக்கேன். எந்த வருஷமா இது வாங்குனீங்க? அது when I was 20. இப்போ உங்களுக்கு எவ்வளவு ஏஜ்? இன்னைக்கு 70. ஓ மை காட். சோ 50 வருஷமா அந்த சாரி பாதுகாப்பா வச்சிருக்கீங்க. இந்த கிரேப் சில்க் வந்து அழிவே அழியாது சார். வேற குவாலிட்டி சாரி எல்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த காலத்து கிரேப் இட் இஸ் ஆல்வேஸ் ஸ்டே.
50 வருஷம் ஆச்சு இந்த சாரிக்கு வயசு, ஆனா இன்னும் அப்படியே இருக்கு. இப்போ ஒரு 50 வருஷம் வச்சிருக்காங்க இல்லையா, நீங்க எல்லாம் ஒரு பொட்டிக் ஓனர்ஸ் இல்ல, இது எப்படி இருக்கு? சூப்பர் சார். டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப டீட்டெயிலிங்லாம் இருக்கு சார். அந்த ஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக வரைஞ்ச மாதிரி இல்லை, ஷி இஸ் ரியலி ஒரு ஆர்டிஸ்டாக தான் இதான் வரைய முடியும். அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது. அந்த ஃப்ளவரோட ஷார்ப்னஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்குது சார். ஆமா, இப்போ வர சாரீஸ் வந்து நானே வியர் பண்ணியிருக்கேன். அதை 2 to 3 டைம்ஸ் மேலே யூஸ் பண்ணாலே அது ஒரு மாதிரி ஆயிடுது. பட் இது என்னால் நம்பவே முடியல, 50 வருஷமா அவங்க வச்சிருக்கிறது என்னால் ஷாக்கிங்காக இருக்கு ஆக்சுவலி. ஒரு கொஸ்டின் அவங்க கிட்ட கேட்கலாமா? இது எப்படி ப்ரிசர்வ் பண்றீங்க நீங்க? பீரோல வச்சா பத்திரமா இருக்கு. இல்ல சார், சில நம்ம பட்டு சாரீஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்க பாத்தீங்கன்னா மஸ்லின் கிளாத்தோ இல்ல வந்து காட்டன் கிளாத்ல வந்து இது பண்ணி வச்சிருப்போம். ஏன்னா நம்ம பட்டு சாரீஸ் வந்து நார்மலா வச்சா அது சரியெல்லாம் உடஞ்சிரும். அந்த நாள்ல வந்த கிரேப் சாரி அது வந்து இந்த சிலோன்ல இருந்து வரும். அது வந்து டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இதை என்னோட கோட்ரேஜ் அலமாரில அடியில வச்சுட்டு அதுக்கு மேல என்னோட புடவையெல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன். இந்த சாரி எவ்வளவு தடவை துவைச்சிருக்கீங்க? எவ்வளவு வாட்டி கட்டியிருக்கேன்னா அவ்வளவு வாட்டி துவைச்சிருக்கேன் சார். ஏன்னா இப்ப இருக்க நிறைய சாரிகளை துவைக்கிறதே இல்ல, எல்லாமே ட்ரை வாஷ் பண்ணி அப்படியே பத்திரமா வச்சுக்கிறோம். இந்த சாரி வந்து என்கிட்ட 30 வருஷமா இருக்கு. இது வந்து பியூர் ஒரிஜினல் காஞ்சிபுரம் ஒரிஜினல் ஜருகை. இப்ப வர்றது அப்படி கிடையவே கிடையாது. பாலிகாட் மிக்ஸ் பண்ணி வருது. அந்த சாரிலையும் வந்து வேற ஏதோ த்ரெட் ஒர்க்கை போட்டு வருது. இது வந்து நான் ஒரு 2 தடவை தான் கட்டியிருக்கேன். இன்னைக்கு கேட்டாங்க ஏதாவது பழைய கலெக்ஷன் வச்சிருக்கீங்களான்னு, அதனால 3ஆவது தடவை அதை கட்டிட்டு வரேன். அப்படியே மடிச்சு வச்சிருப்பேன், அண்டுருண்டை போட்டு போட்டு வைப்பேன். இதெல்லாம் வந்து வாங்க போனா இப்ப 40,000 அப்படி ஆகும். சொல்லுங்க, எத்தனை வகையான சாரி இருக்கு? சாரி ஏன் உங்களுக்கு பிடிக்குது? நைலான், ஜார்ஜெட், காட்டன், சில்க் காட்டன், சாஃப்ட் சில்க்கு, ஷிஃபான் சாரி, ஃபாரின் நைலக்ஸு, செட்டிநாடு காட்டன், நெட்டட் சாரி, அமெரிக்கன் ஜார்ஜெட் அந்த காலத்தில் ஸ்ரீதேவி கட்டினது, அப்புறம் இப்போ ஃபேஷனாக வர ஜம்கி சாரி, அப்புறம் வந்து மிரர் சாரி, டிசைனர் சாரி, சணலில் கூட இப்போ சாரி வந்துருச்சு. அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுலயே வீட்டுக்கார கட்டி தூக்கி எடுத்துட்டு போயிடலாம். சாக்கு மூட்டையில போட்டுட்டு அவர் ஒரு கட்டில கட்டி வச்சா அப்படியே அங்க உட்காந்துருப்பாரு இல்ல. கிட்டத்தட்ட 3000 சாரி வச்சிருக்கேன். பொதுவா இப்ப நான் வந்து ஜென்ஸ்க்கு சொல்றதுன்னா மெயினா டிஷ்யூ சாரி வாங்கி கொடுத்து மயக்கலாம். மூவிஸ் பத்தி சொன்னாங்க, அவங்க டீச்சர்னு சொன்னாங்க. என் வீட்டில் வந்து எனக்கு அம்மா பெரியம்மா 3 பேரும் டீச்சர்ஸ். 30 இயர்ஸ் சர்வீஸ் வச்சிருக்காங்க. கையிலேயே ஃபேப்ரிக் பெயிண்டிங்லேருந்து தையல்லேருந்து கட் ஒர்க்லேருந்து பேட்ச் ஒர்க்லேருந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அவங்க போய் சூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். போய் பிஸ்தா கிரீன் கொடுங்க அப்படின்வாங்க, இல்லை கேவா கலர் கொடுங்க அப்படின்வாங்க. கேவா அப்படின்னோடனே அந்த கடைக்காரர் கொஞ்சம் பயந்துட்டாரு இந்த இன்சிடென்ட். என்னம்மா அப்படின்னா அப்படின்னோடனே இவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. இந்த நவாப்பழத்தை புட்டிங்கன்னா உள்ள ஒரு கலர் இருக்கும் தெரியுமா, அதுதான்ப்பா கேவா, எடுத்து போடு அப்படின்னாங்க. எனக்கு இன்னும் அந்த கடைக்காரரோட எக்ஸ்பிரஷன் எனக்கு ஆமா சேம். ஸோ எனக்கு இன்னும் அந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவர் பயந்துட்டாரு அந்த மனுஷன். என்ன கலர் இவங்க சொல்றாங்க, பீச்சுன்றாங்க, பிஸ்தா கிரீனுங்கிறாங்க, ஆலிவ் கிரீனா? எனக்கு தெரிஞ்சது ஒரே கிரீன் தான் மேடம். எந்த கிரீன், டார்க் கிரீனா லைட் கிரீனா? ஸோ இதெல்லாம் அவங்க இப்போ அவங்க பேசும்போது டீச்சர்ஸ் வந்து எங்க அம்மா 2 இயர்ஸ் ரிப்பீட்டே பண்ண மாட்டாங்க. ஆண்களுக்கு ரெயின்போ கலர் 7 தான் தெரியும், ஆனா பெண்களுக்கு மட்டும்தான் 7 லட்சம் கலர் தெரியும். எங்கள் அம்மா தமிழ் டீச்சர். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸ் ப்ளஸ் அவங்க டீச்சிங் ஃபீல்டில் இருக்காங்க. அவங்க கட்டுற அந்த சாரீஸ் வந்து அவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இவங்க சொன்ன மாதிரி அந்த கலர்ஸ் கடையில் போயிட்டு எனக்கு ஆனியன் கலரில் சாரீ எடுத்து கொடுங்கன்னுவாங்க. அந்த கடைக்கார் வந்து எனக்கு இன்னுமே ஸ்டில் எனக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் போகும்போது எங்கள் அம்மா வந்து நான் என்ன பண்ணாமா, நான் பட்டு சாரீ செக்ஷன் போகிறேன் அப்படின்னு. இல்லை நீ என் கூட வான்ட்டு மேலே கூப்பிட்டு போயிட்டு நார்மல் அந்த ஷிஃபன் சாரின்னு சொல்லுவாங்க, அங்க போயிட்டு ஆனியன் கிரீன்ல இருந்து எடுத்து போடுங்கன்னுவாங்க. ஆனியன் கிரீனா? ஆனியன் பீல் பண்ணனும் ஒரு கலர் இருக்கும்ல, ஆமா, அந்த கலர் எடுத்து போடுங்க. ஆலிவ் கிரீன்ல எடுத்து போடுங்கன்னுவாங்க. அந்த கடைக்காரல அம்மா அந்த கலர் இல்லம்மா, எனக்கு அந்த கலர் வேணும். இல்லாதவர் அவர் எங்க இருந்து எடுத்து கொடுப்பாரு? எங்க அம்மா சொல்லுவாங்க, சரி இல்ல எனக்கு அது எப்போ எனக்கு ஆர்டர் போடு எனக்கு. ஏன்னா எங்க அம்மா டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கறனால அந்த ஸ்டோரோட ஸ்டன் வந்து எங்க அம்மா கிட்ட படிச்சதுனால அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மெட்டீரியல்ல இந்த கலர்ல எனக்கு இந்த டிசைன்ல தான் எனக்கு வேணும் அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க சார். ஸோ அதுல இருந்து எனக்கு சாரி மேல ஒரு தனி அட்ராக்ஷன். இந்த சாரி கூட நான் மார்னிங் பார்த்தேன், எனக்கு ஒரு அக்கா காமிச்சாங்க, எனக்கு அந்த சாரி வேணும்ட்டு நைட் 9 மணிக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் இந்த சாரியை. இதுவா? இந்த சாரி உடனே ப்ளவுஸ் தச்சு போட்டீங்க? எங்க அண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, இது என்ன சாரிமா? இது ஸ்பேஸ் சில்க் சார். ஸ்பேஸ் சில்கா? ஸ்பேஸ் சில்க் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க சாரீஸ் இது. இப்போ எங்க அம்மா வந்து 2 இயர்ஸ்க்கு சாரீஸ் ரிப்பீட் பண்ண மாட்டாங்க சார். அவங்களுக்கு எனக்கு தெரியாது, எனக்கு 4 நாள் முன்னாடி என்ன ட்ரெஸ் போட்டேன்னு தெரியாது. பட் ஷீ ரிமெம்பர்ஸ் January 1st போன வருஷம் நான் என்ன கட்டினேன்னு அதை கட்ட மாட்டாங்க. 2 இயர்ஸ் ரிப்பீட் பண்ணாம நான் நியர்லி 700 சாரீஸ். சொல்லுங்கம்மா, சாரி வந்து உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு சாரி இருக்கு உங்களுக்கு?
சார் சாரீஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட இன்டெலெக்சுவாலிட்டி, என்னோட ஆராவோட கலந்த ஒரு விஷயம். ஸோ இப்போ நான் ஒரு சுடிதார் வார்ட்ரோப்பை நான் திறக்கிறேன்னா எனக்கு அதுல பெரிய சந்தோஷம் இருக்காது. பேண்ட் ஒரு பக்கம், சுடிதார் ஒரு பக்கம், அதை வெளியே எடுக்கிறதே பெரிய பாடு. ஆனா சாரி வார்ட்ரோப்பை திறந்தேன்னா மனசெல்லாம் பூ பூக்கும் சார். சில்வர் கிரேலேருந்து ஸ்டீல் கிரே வரைக்கும் வச்சிருப்பேன். பேபி பிங்க்லேருந்து மஜந்தா பிங்க் வரைக்கும் வச்சிருப்பேன். இது எல்லாமே பிளெயின் சாரீஸ். ஒரு மனசு கஷ்டமா இருந்தா என் வார்ட்ரோப்பை திறந்து பார்ப்பேன், சந்தோஷமாயிடுவேன். ஓ, மனசு கஷ்டமா இருந்தா வார்ட்ரோப் திறந்து ஆமா பாருங்க. சார், மனசெல்லாம் பூ பூக்கும், அப்படியே சிரிக்கும். Okay. அது வந்து புடவை மட்டும்தான் சார். புடவை உங்க இன்டெலெக்சுவலாவும் ஆர்வமோடையும் கலந்ததுன்னு சொன்னீங்க. அது என்ன இன்டெலெக்சுவல்னு ஒன்று சொன்னீங்களா? அது என்ன எனக்கு புரியல. அது ஏன் அதை சொன்னீங்க? இந்த ஏஸ்தட்டிக்ஸ்னு எதை சொல்றேன்னா சார், இப்போ நான் ஆஃபீஸ்க்குள்ள போவேன், எப்பயுமே சாரியில தான் போவேன். ஒரே ஒரு நாள் ஜீன்ஸ் போட்டு போனேன். அந்த செக்யூரிட்டி கார்டில் ஆரம்பிச்சு அந்த கேஃபிடேரியால இருக்க அக்கா, என்னோட கலீக்ஸ் எல்லாரும் கேட்ட ஒரே வார்த்தை, ஏம்மா இன்னைக்கு புடவை கட்டல அப்படின்னு. இதுல அவங்களுக்கு என் பேர் தெரியாது, எனக்கு அவங்க பேர் தெரியாது, ஆனா நாங்க கனெக்ட் ஆவோம் ஒரு பேஸ்ல. சோ இதுதான் நான் வந்து அந்த இன்டெலெக்சுவாலிட்டி அதாவது அந்த சாரி உங்களை அடையாளப்படுத்திருக்கு. அடையாளப்படுத்துது, நம்மள வந்து எல்லாரோடையும் கனெக்ட் பண்ண வைக்கும். புடவை அப்படின்னா சாதாரண புடவை கிடையாது சார், அது புடவை. புடவைன்னு சொல்லக்கூடாது. நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட எவ்வளவு சாரி இருக்கு? 1000 sarees இருக்கும் சார். இந்தியாவில் காஷ்மீரில் ஆரம்பித்து தமிழ்நாடு வரைக்கும் ஒரு ஸ்டேட் வைஸாக அங்கங்கே என்னென்ன ஸ்பெஷாலிட்டியோ அந்தந்த மாதிரி தான் போய் வாங்குவேன். காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்க்குன்னே இருக்குது. அதனுடைய முந்தனையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ ராதா கிருஷ்ணா போட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் குஜராத் பக்கம் வந்தீங்கன்னா அஜ்ரக் பிரிண்ட் இருக்கும், பாந்தினி சாரீஸ் இருக்கும். வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா பெங்கால் காட்டன், அந்த சாரீ ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் ஜாம்தானி, காந்தா ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சாரியில வந்து காந்தா ஒர்க்னு அந்த ஸ்டிச்சிங் ஸ்டைல போட்டு வாங்கியிருக்கேன் நான். இந்த சாரி கூட பாத்தீங்கன்னா இட்ஸ் அ கஸ்டமைஸ்டு ஒன். நம்ம யூஸ்வலா பிளவுஸுக்கு தான் நம்ம நிறைய கஸ்டமைஸ் பண்ணி வாங்குவோம். ஸோ இந்த சாரி கூட பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பிளெயின் சாரி தான், ஒரு சில்க் காட்டன் இது. ஸோ இது ரொம்ப வந்து ஆந்திரால ஃபேமஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த கலம்ஹாரியில இருக்கிற அந்த ஃப்ளாரல் பீகாக் இதெல்லாம் கட் பண்ணி இதுல பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோபுரம் இதெல்லாமே த்ரெட் ஒர்க் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்குறது இது ரொம்ப ஸ்பெஷல் அக்கேஷன். நீங்கள் வீட்டில் இருக்கிற வெட்டிங் அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்குறது வழக்கம். ஆக்சுவலாக நான் ஒர்க்கிங் அஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் லாயோலா காலேஜ். ஆமாம், ஸ்டேட்ல இருந்து எனக்கு யார் தெரிஞ்சாலோ, ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் யார் தெரிஞ்சாலோ, ஸோ இந்த பர்டிகுலர் முங்கா சில்க் இஸ் ஃபேமஸ் இன் யோர் ஸ்டேட் அப்படின்னா, எஸ் மேம் ஐ வில் பிரிங் யூ ஃபார் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எத்தனை ஸ்டேட் சாரி வாங்கி வச்சிருக்கீங்க? எல்லா ஸ்டேட் சாரியும் இருக்கு சார் என்கிட்ட. சாரீஸ் பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஆக்சுவலாக சாரீஸ் பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஆனால் த வே வி தேர், வே வி வேர், வை வி வேர் அண்ட் வேர் வி வேர் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். ஓகே, எங்க சாரி உடுத்துறோம், ஏன் உடுத்துறோம், எப்படி உடுத்துறோம், இதுதான் ஒரு பெரிய அது வந்து இட்ஸ் யுவர் சிக்னேச்சர். அது வந்து இப்போ நான் போகணும்னா ஐ கேன் நாட் வேர் ஃப்ளீட்ஸ். என்னால் ஃப்ளீட்ஸ் போட்டுட்டு இது பண்ண முடியாது. ஐ ஹேவ் டு வேர் ஆல்வேஸ் சிங்கிள் பல்லு. அது ஒரு டிக்னிஃபைடா இதை எடுத்துட்டு அப்படி போட்டோம்னா அது ஒரு ஸ்டைல், ஒரு கெத்து. அது ஆக்சுவலாக அது ஒரு கெத்து. அந்த சாரி வச்சுட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம்ல உட்காந்துட்டு ஒரு பேர் உட்காந்துறாங்கன்னா நம்ம நடக்கும்போது அந்த லுக்கே வேற மாதிரி இருக்கும். ஓகே, என்ன வேலை செய்றீங்க? நான் வந்து யூனிஃபார்ம்ஸ் சேல் பண்றேன். ஏன்னா நீங்க வேலைக்கு போற இடத்துல சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு டைப் ஆஃப் சாரீஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல வந்து நான் அதுதான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா ஐ பை ஒன்லி காட்டன் பேஸ்ட் சாரி. ஒன்லி காட்டன் சாரி. அதாவது வந்து காட்டன் பேஸ்டா இருக்கணும், ஈஸி மெயின்டெனன்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, அண்ட் இட் ஹேஸ் டு பி எண்ட் டு எண்ட் ஸ்டிச். அந்த ஃபால்ஸோட ஓரம் தைக்கிறதோட எடுக்கும் போதே வந்து அப்படிதான் வெளியவே வரணும். இன்ஃபேக்ட் இட்ஸ் ஆல் ட்ரெயின் பை மை மதர் இன் லா. தேங்க்ஸ் டு ஹர். அவங்க பட்டுப்படவை வாங்கி கொடுக்கும் போதே ஃபால்ஸோடையும் ஓரம் தைச்சு தான் அனுப்புவாங்க. அதுல ஒரு 500 ரூபாய் நோட் வச்சு அனுப்புவாங்க எங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம. அதே மாதிரி எவ்ரிபடி நோஸ் சுதாவோட சிக்னேச்சர் ஸ்டைல் இதுதான், இப்படிதான் வருவா. அண்ட் ஐ ஹாவ் இந்திரா காந்தி கட். எனக்கு வந்து இதுக்கு மேல இதுவே கட் பண்ணணும். ஆக்சுவலா இதுக்கு மேல கட் பண்ணாம வளர்த்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஏதோ கான்ஃபிடன்ஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கு. நான் போய் கட் பண்ணிட்டு வந்துடுறேன், அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அந்த பாய் கட், அந்த சாரி, இந்த ஃபேஸ் மேக், அவ்வளோதான். இங்கே நிறைய பேர் பேசுனது எனக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, சாரி ஒரு எமோஷனாக இருக்கு. அது குறிப்பாக பெண்களுக்கு சாரி மீது ஒரு காதலும் ஒரு உணர்வும் இங்கே பேசுகிற ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையும் தெரிஞ்சது. குறிப்பாக இவங்க பேசும்போதும் நான் அதை தான் பார்த்தேன். சொல்லுங்க, சாரி வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வுகளை கடத்துது உங்களுக்கு? சொல்லுங்க. என்னட்ட பட்டு சாரி தான் அதிகமாவே இருக்கு. அதை கட்டும் போது பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பிரைட்டா தெரியற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இது வந்து 15 வருஷத்துக்கு மேல ஆகுது இந்த புடவை. எவ்வளவு சாரி வச்சிருக்கீங்க? அதாவது வந்து மதிப்பா நான் யாரு, நீங்க உண்மை சொல்ல? இல்ல நான் உண்மையவே சொல்றேன். எனக்கு வந்து மாடியில வந்து ஒரு போர்ஷன் ஃபுல்லாவுமே கபோர்ட் அடிச்சு அது ஃபுல்லாவுமே சாரி தான் வச்சிருக்கிறேன். கீழே வந்து எனக்கு இடம் பத்தல. ஒரு 6 பீரோ இருந்துச்சு. என் பையனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு பாதி பீரோவை கொடுத்துட்டு
ஃபுல்லா நான் தான் அதாவது வச்சிருக்கேன் 6 பீரோ நீங்க வச்சுட்டு ஒரு நான் வச்சுட்டேன். பீரோல பாதிய அவ்வளவுதான் உங்களுக்கு வீட்டுக்கு இருக்கும் எனக்கு அதுலயும் புடவை பத்தல அதனால என்ன பண்ணிட்டேன் ஒரு வீடையே ரெண்டுக்கு விட வேணாம்னு சொல்லிட்டு ஃபுல்லா கபோர்ட் அடிச்சு அதுல ஃபுல்லா நான் வெறும் புடவைங்க தான் வச்சிருக்கிறேன் அதுல வந்து 50% பட்டு சாரீஸ் தான் வச்சிருக்கிறேன். எவ்வளவு இருக்கும்? எப்படியும் ஒரு 1500 2000க்கு மேல வச்சிருப்பேன் சார் பட்டு சாரி மட்டுமே. பட்டு சாரி மட்டுமே ஆரணி, தர்மாவரம், பனாரஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோச்சம்பள்ளி தான் வந்து பாத்தீங்கன்னா ஜரிகை கம்மியா தான் இருக்கும் ஆனா காஸ்ட்லியா இருக்கும் அந்த சாரி. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது கும்பகோணம் பட்டுல பாத்தீங்கன்னா நானே கஸ்டமைஸ் பண்ண புடவைகளே கிட்டத்தட்ட வந்து ஒரு 500-600க்கு மேல இருக்கும் சார். ஓவராலா சாரி எவ்வளவு வச்சிருப்பீங்க? பட்டு சாரி 2000 சாரியே 2000 கிட்ட இருக்கு. ஓவராலா வீட வேற காலி பண்ணிருக்கீங்க. நான் இதுவரையிலும் எண்ணுனது இல்ல சார். என்னன்னா வந்து புடவை சேராதுன்னு நான் எண்ண மாட்டேன். ஆனா என்ன சாரி நான் சொல்றேன்னு சொன்னீங்க, நான் சொல்லிடுறேன் சார் சொன்னீங்க. இப்ப கேட்டவொடனே மொத்த சாரி கணக்கு கேட்டவொடனே அதான் ஒரு சாரிக்கு மட்டும் ஒரு கணக்கு சொன்னாங்க, மொத்த சாரி கேட்டவொடனே அது என்ன கூடாதுட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருலயும் அவ்வளோ வச்சிருக்கேன் சார் நான். காட்டன் சாரி என்ன காட்டன் சாரி ஒரு 5000 வச்சிருப்பீங்களா மொத்தமா? இருக்கும் சார். நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் அதை யூஸ் பண்ற மாதிரி எடுப்பேன் சார். நம்ம வாங்கிட்டு இதோட அதை முடிஞ்சு போயிடக்கூடாது. இதை 15 வருஷம்னா யாராவது நம்புவாங்களா? அவ்வளோ சூப்பரா இருக்கும். இல்ல நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு வேற மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்னது? இவங்க வீட்டுக்குள்ள உண்மையாவே 5000மா 10000 இருக்குமா? இதெல்லாம் வாங்குறதுக்கு இல்ல அதான் இதெல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு காசா இருக்கும்? பட்டு சாரி மட்டும் கணக்கு போட்டாலும் எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜா சிம்பிளா கணக்கு போட்டா கூட ஒரு 30 லட்சம் ரூபா வந்துடும். இந்த சாரி இதெல்லாம் மொத்த சாரி எல்லாம் சேர்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 லட்சம் ரூபா சாரிக்கு மட்டுமே வாங்கி வச்சிருப்பீங்க. பாத்துங்க, ஒரு 2 BHK வீடு வாங்கிடலாம் சென்னையில 50 லட்சம் ரூபாய்க்கு. அதான் சொல்லுவாங்க, நீ வச்சிருக்க புடவை வந்துட்டு பட்டு சாரியை மட்டுமே வித்தா கூட நம்ம வீடு மாதிரி இன்னொரு வீடு கட்டிடலாம் அப்படிங்குவாரு. கட்டிடலாங்க. வீட்டுக்காரர் என்ன வேலை பாக்குறாரு? அவர் பொலிட்டீஷியன் சார். பொலிட்டீஷியன் அந்த சார் ஒரு நிமிஷம் சார். இவங்கள மாதிரி ஒரு 100 கஸ்டமர் வந்துட்டா போதும், லைஃப் டைம் ஃபுல்லா செட்டில் ஆயிடலாம் சார். நாங்க ஆல்ரெடி செட்டில் ஆயிட்டு தான் உட்கார்ந்திருக்கீங்க. அந்த தங்கமே ஒரு நம்பர் கொடுத்துட்டு போமா. சாரி எப்படிப்பட்ட எமோஷன் உங்களுக்கு கிடைத்தது? சார் இப்போ இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு சாரி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சாரி நம்ம கிட்ட பேசும் சார். அந்த சாரி உங்களோட பேசுமா? கண்டிப்பா. இல்ல அது என்னெல்லாம் பேச சொல்லுங்களேன், நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். கிரீன் பிங்க் சாரி வந்து நீ வந்து என்ன எடுத்துக்கோன்னு கேட்டுட்டே இருக்கு. நான் அவங்க பொட்டிக்கு வச்சிருக்காங்கன்னா அது எவ்வளவு பிரைஸா இருந்தாலும் நான் கண்டிப்பா எடுத்துட்டேன். ஒரு கெஸ் சொல்ல முடியுமா மேம்? மேபி ஒரு 2 to 3 ரேஞ்ச்க்குள்ள இருக்கும். எவ்வளவுக்குள்ள? 2000 to 3000 குள்ள. ஏன்னா சிமிலர் கைண்ட் ஆஃப் சாரி நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். 56,000. ஓ, இது 60 கிராம் சில்வர் இருக்கு சார். 60 கிராம் சில்வர் இருக்கு, பியூர் சில்க். ஏன் வந்து தங்கம் வெள்ளி எல்லாம் ஏறுதுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. சில்வர் வந்து இதுல எங்க சரிகையில இருக்கா, எங்க இருக்குமா? ஃபுல் சாரி சார். சாரியிலே சில்வர் இருக்கு. அந்த சில்வர் ஒயிட் தெரியுது, அதெல்லாமே அது எல்லாமே ஒரிஜினல் சில்வர் சார். ரியல் சில்வர். 60 கிராம் சில்வர்னு சொல்லி தான் சார் சேல் பண்றாங்க. ஓகே, உங்ககிட்ட இந்த பச்சை சாரி பேசிடுச்சு, வேற எந்த சாரிலாம் உங்ககிட்ட பேசுது? சார் அடுத்து அந்த பர்பிள் அவங்களுக்கு பக்கத்துலயே உட்கார்ந்திருக்காங்க இல்லையா? பர்பிள். ஓகே. சோ அந்த 2 சாரீஸ் வந்து என் கண்ணை பறிச்சுட்டே இருக்கு. நீ எப்போ வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த 2 சாரியுமே. நான் வேர் பண்ணியிருக்கிற சாரியுமே. இப்போ ரீசெண்டா ஒரு எக்ஸ்போ போயிருந்தோம். அங்க போகும்போது ஜஸ்ட் நான் என்னோட அண்ணாவோட பாப்பாக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சாரி பார்த்ததும் எனக்கு இது ஆக்சுவலி இது 5000 சார். 5000 எனக்கு பிரைஸ். நான் கையில் அமௌண்ட் எடுத்துட்டு போகல. எங்க அண்ணா வந்து என்ன டிராப் பண்ணிட்டு போயிட்டான். என் சிஸ்டர் இன் லாட்ட இருந்து அமௌண்ட் கேட்டு வர சொல்லி வாங்கி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் வெளியே வந்தேன். ஏன்னா இந்த சாரி இந்த அவங்க கட்டிருப்பாங்களா, இந்த சாரி எவ்வளவு இருக்கும்? என்ன சாரி அது, நீங்க சொல்லுங்க. அது என்ன சாரி? இங்க இருந்து பாக்கும்போது என்ன சாரி தெரியும்? சார் ஜார்ஜெட். ஆக்சுவலி அது விஸ்கோஸ் சாரி. விஸ்கோஸ் சாரி. விஸ்கோஸ் காதி. எவ்வளவு ரேட் இருக்கும் சார்? அரௌண்ட் within 5 குள்ள இருக்கும் சார். 5000 குள்ள. Just 2000 தான். 2000 தான். ஓன் பொட்டிக் சாரி. பாருங்க எவ்வளவு பெரிய மனசு, கம்மியா கொடுக்குறாங்க உங்களுக்கு. நீங்க எல்லாம் 5000 ரூபாய் கொடுக்க ரெடியா இருக்கீங்க. 5000 கொடுத்தா கூட வாங்கிரலாம் சார். ஏன்னா அவ்வளவு பிடிச்சிருக்கு. பர்பிள் கலர் இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ் நம்ம போடும்போது 5000 கொடுத்தா அந்த சாரி வாங்கிக்கலாம். நீங்க கொடுக்க ரெடியா இருக்கீங்களாமா? நான் 2000 கே கொடுக்கிறேன். 2000 கே கொடுக்கிறேன். அதாவது 5000 இருந்தாலும் வாங்கலாம் அப்படிங்கற அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா பிரைட் கலர்ஸ் நான் உங்களுக்கு இடைத்தரகரா முடிச்சு கொடுக்கறேன்ல, 5000 ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்து 3000 ரூபாய் என்கிட்ட கொடுத்துருங்க. சரி சார், ஓகே. நான் கூட பேசிக்கலாம். இவங்க எல்லாரும் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போதே அவ்வளோ கண்ணு ஈர்க்கிற மாதிரி இருக்கும். நம்ம பர்ச்சேஸ் போனோம்னாலும்
1000 புடவை எடுத்து போட்டா கூட ஒரு புடவை தனியா நம்மள கூப்பிடும், நீ வந்து என்ன எடுத்துட்டு போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த இது எல்லாருனாலயும் ரிலேட் பண்ண முடியும் சார். நான் மட்டும் இல்ல, எல்லாருக்குமே கடைக்குள்ள போறாங்கன்னா இல்ல எந்த புடவை கூப்பிடுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சா வீட்டுக்காருக்குலாம் எவ்வளவு வேலை மிச்சம் பாத்தீங்களா? எடுத்து கொடுக்கணும்ல சார், அதுக்கு தானே இருக்காங்க, எடுத்து கொடுக்கணும்ல. கல்யாணம் ஆயிடுச்சாமா உங்களுக்கு? இல்ல சார். இவங்க சொன்னாங்க சாரி வந்து எனக்கு இந்த 2 சாரி பேசுதுன்னாங்க. இந்த பக்கத்துல இருக்கவங்களோட சாரி வந்து எந்த சாரி உங்ககிட்ட பேசுது? எனக்கு வந்து அந்த செகண்ட் ரோ ஆரஞ்சு சாரி, அது ரொம்ப வைப்ரண்டா இருக்கு. அவங்க பேர் பண்ணிருக்க பிளவுஸ் நல்லா இருக்கு, போட் நெக். ஸோ அது சிங்கிள் ஃபிளீட் விட்டா கூட க்ளோஸ் நெக்கோட போட்டிருக்கிறது வந்து இன்னும் எலிகண்டா காமிக்குது. எவ்வளவு ரேட் இருக்கும் அது? இந்த சாரி ஒரு 2500 இருக்கும். அது என்ன சாரி? அது லெனின் டிஷ்யூ சாரி. கரெக்ட் மேம். லெனின் டிஷ்யூ. லினன் பை டிஷ்யூ சார். அது பிரைஸ் வந்து 4500 மேம். யா, பிகாஸ் வந்து நம்ம இதுல கஸ்டமைசேஷன் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஆரி எம்ப்ராய்டரி போட்டு காந்தா ஸ்டிச்சிங் கொடுத்து நம்ம வந்து கஸ்டமைசேஷன் பண்ணதுனால இந்த பட்ஜெட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பொட்டிக்ல இருக்கு மேம். எலிகண்டா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். நான் பர்டிகுலராக சாரீ வாங்கணும்னா என்ன பண்ணுவேன்னா, இப்போ வீட்டில் போய் திடீர்னு சாரீ வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் வாங்கி தர மாட்டாங்க. நான் வந்து ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணுவேன். மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் திருவண்ணாமலை போவோம். என் ஹஸ்பண்ட் வந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலம் கூட்டிகிட்டு போவாங்க. நடந்தே போயிட்டு, ஐ மீன் அங்கே திருவண்ணாமலையிலேருந்து அந்த மலை சுற்றி நடந்து முடிச்ச உடனேவே சாப்பிடலாமான்னு கேட்டால் இல்லை. அந்த கிரிவலம் போட்ட ஷாக்ஸோட அந்த ஸ்வெல்லிங் லெக்ஸோட நான் போய் ஃபஸ்ட்டு புடவை எடுத்துகிட்டு தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்லேயே கை வைப்பேன். ஒரு சாரிக்காகவே நான் வந்து எல்லா மந்த்துமே அந்த கிரிவலத்தை சுற்றி அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு சாரியாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். எந்த சாரி வந்து உங்களோட பேசுது? மேல இருந்து செகண்ட் ரோ தேர்ட் ஒன், அந்த அந்த லைட்டுக்கு மினு 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 மினுன்னு இருக்கு. நீங்க தான் அவங்க தானா? ஆமா, அந்த சாரி உங்களோட பேசுது. பேசுன்னு சொல்ல வரல, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அது நல்லா இருக்கு. எனக்கு இங்க இருந்து பிடிச்சிருக்கு. இந்த லைட்டுக்கு பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி நல்லா அது பிரைட்டா கொடுக்குது. அங்க இருக்கிறதுல அது சென்டர் ஃபேஸ்ல கொஞ்சம் எந்திரிச்சு. அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த பிங்க் செகண்ட் ஒன், இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு சார். உண்மையா எனக்கு பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆர்வமா இருக்கு. சரி, என்ன சாரி ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. என்ன சாரியா இருக்கும்? இது வந்து காட்டனா இருக்கும்னு நினைக்கிறேன். காட்டனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது டிஷ்யூ சில்க். இல்ல அது டிஷ்யூ சில்க், அது சிந்தட்டிக் சார். அது சிந்தட்டிக் எம்ப்ராய்டரின்னு நினைக்கிறேன். பிங்க் சாரி எவ்வளவு ரேட் இருக்கும்? டிஷ்யூ சில்க் தானங்க? அத நீங்க கேட்க கூடாது, நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க. இல்ல டிஷ்யூ சில்க் தான் கேட்டுக்கிறேன். டிஷ்யூ சில்க் இன்னும் 2000 2500 இருக்குங்களா? எஸ் சார். 2500. 2500. வெரி குட். மேல அந்த டிஷ்யூ சில்க் வந்து இப்ப கொஞ்சம் ட்ரெண்டா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 1005 குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 5000. ஏன் மேம் அது கஸ்டமைஸ் பண்ணிருக்கீங்களா அந்த எம்ப்ராய்டரிலாம்? நோ மேம், தீபாவளி ட்ரெண்டிங் கலெக்ஷனா போயிட்டு இருக்கு. ஓ, நீங்க 5000 ஃபெஸ்டிவல் சீசன்னால ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்களா? 5000 சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. 13 கிளாத் எம்ப்ராய்டரி வித் ஒர்க். அவங்க மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. ஐயோ 5000 ரூபாய் சாரி அந்த புள்ள 1500 சொல்லி பிடிச்சே. நம்ம வந்து ஒரு பொட்டிக் கடை வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்கணும். மீன்ஸ் நான் இங்க இருந்து பார்க்கும்போது தெரியும். நான் இன்னும் கிட்ட வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி எல்லாம் பார்த்தனா கரெக்டான ரேட்டை சொல்லிருப்பேன். டச் பண்ணி ஃபீல் பண்ணி நீங்க பார்க்கணுமா? பார்க்கணும். ஆமா, வாங்க வாங்க. பக்கத்துல வந்தாலே தெரியுது. சந்தையில ஏதோ மாடு பிடிச்சி பார்க்குற மாதிரியே பார்க்குறீங்களா? இந்த பிள்ளைகளை கையை வச்சு 5000 ஒர்த்து. ஓகே. வேற யார் இங்க சாரியை டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்கணும்னா யாரு சாரி? யாரு? கிரீனா? வாங்க. இந்த ஃபைபரை விட எனக்கு அந்த கலர் காம்பினேஷன் ஐ வாண்ட். டு யூ ஹேவ் இன் யுவர் ஷாப்? அதாவது கலர் காம்பினேஷன் இது மாதிரி வேணும்னு கேக்குறீங்க? ஆமா, இதே மாதிரி வேணும்னு நானும் ஒரு 10 இயர்ஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நிறைய 10 வருஷமா தேடுறீங்க. 10 வருஷமா ட்ரை பண்றேன். எனக்கு இந்த காம்பினேஷன் தேடுறது வாத்தமலோல கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டீங்களா? If you get this combination, please call me. Everything you have to book through online www.com vaathamilava and business sarees sales for Diwali அப்படி நம்ம .com ஆரம்பிச்சு போட்டுருவோம். சார் ஆக்சுவலி நானும் சொல்லலான்னு இருந்தேன். இஃப் யூ ஓன் அ பொட்டிக் இந்த சாரி சோர்ஸ் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ஹிட் ஆகும். ஏன்னா காம்பினேஷன் அப்படி ஒரு காம்பினேஷன் சார். ஸோ எனக்கு கண்டிப்பா இந்த சாரி வேணும். டச் பண்ணி பார்க்கலாம். இதுலயே தெரியுது சார். ஸோ ஜரி எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி காஸ்ட்லி சில்வர் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க. போகும்போது எனக்கு அவங்க சாரியோட பிக் வேணும் சார். சாரியோட போட்டோ தானே வேணும்? அவங்களோட சாரியே கொடுத்தாங்கனால எடுத்துட்டு போயிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் நீங்க புடவைக்காரராகவே மாறிட்டீங்க இப்ப. நானாமா? அது எப்படி கலெக்ஷன் பண்ணா விடுவேன் நான்.
இந்த பக்கம் இருக்கிற சாரீஸ் வேற ஏதாவது உங்ககிட்ட பேசுதா? எனக்கு வந்து அந்த மெரூன் மேல தான் கண்ணு போயிட்டே இருக்கு. இந்த மெரூனா? ஆமா. எந்திரிங்க. ஏன்னா சாரி வந்து எல்லா சாரியும் மடிச்சு பார்க்கும்போது எல்லாமே நார்மலா தான் தெரியும். அதை நம்ம எப்படி டிராப் பண்றோம், எவ்வளவு அழகா டிராப் பண்ணியிருக்கோம். அவங்களோட அந்த பிளவுஸும் அழகா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி நீட்டா எலகண்டா இருக்கு. என்னோட கண் அவங்க மேலேயே தான் இருக்கு வந்ததுல இருந்து. ஓகே ஓகே. அது என்ன சாரி நினைக்கிறீங்க? I just wanted to hug her once. Hug her once. கட்டி பிடிக்கணும் ஆமா, அவங்கள. அவ்வளவுதான். வாங்க. கட்டி பிடி வைத்தியம் ஒன்று பண்ணிடுங்க. ஸோ இது என்ன சாரி? சந்திரமுகி சாரின்ட்டு ஒன்று ட்ரெண்டில் இருந்துச்சு. அந்த மாதிரி அந்த ஃபீல் வருது எனக்கு. இல்ல இது வார்ம் சில்க். ஓகே. 1500 பிரைஸ். ஒரு 4-5 கலர்ஸ் இருக்கு. என் ஓன் பொட்டிக் தான். ஓகே. கண்டிப்பா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். தேங்க்யூ. நீங்க கட்டிட்டு வந்த சாரிக்கு இந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் ஒன்று கிடைச்சது இல்லையா? ஒரு ஹக் வேணுங்கிறது அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு சார். ஆக்சுவலா அவங்க சொல்லுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த சாரி ரொம்ப சிம்பிளா இருக்குமோ, ஒரு ஷோக்கு கட்டிட்டு போறோம்னு தான் ஆக்சுவலா யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இவங்க இப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தமே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் ஒரு இந்த 2 ரோல் இருக்கு இல்லைங்களா, நான் வேற எந்திரிக்க சொல்றேன். அவங்கள நீங்க சொல்லுங்க, சூஸ் பண்ணி சொல்லுங்க. நீங்க எந்திரிங்கம்மா. நீங்க எந்திரிங்கம்மா. நீங்க எந்திரிங்கம்மா. நீங்க எந்திரிங்கம்மா. நீங்க எந்திரிங்கம்மா. அண்ட் கிரீன் நீங்களும் எந்திரிங்க. இந்த சாய்ஸ் ஆஃப் கலர்ல நீங்க பேசாதவங்க இந்த பக்கம் பேசுங்க. உங்களுக்கு எந்த சாய்ஸ் இதுல வந்து உங்களுக்கு உங்களோட அந்த கோட் மாடல் சாரி? கோட் மாடல். அந்த சாரி எனக்கு பிடிச்சிருக்கு. டிஃப்ரெண்டா இருக்கு. எனக்கு ஆசையா இருக்கு. அவங்க புட்டிக் போனா நான் கண்டிப்பா இதை பர்ச்சேஸ் பண்ணுவேன். இது வந்து கோட் சாரியாமா? ஆமா சார். நான் கூட கொஞ்ச நேரம் என்னடா சாரி பத்தி பேச வந்திருக்கு, இந்த பொண்ணு கோட் சூட்டோட வந்திருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆயிட்டேன். இப்போ உள்ள ட்ரெண்ட் பிளஸ் ட்ரெடிஷன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி டிசைன். ஓகே, எல்லாம் சேர்ந்த கலவை ஆயிடுச்சு. இது வந்து பின்னாடி ஃபுல்லா ஆரி வர்க். மயிலாம் அது? ஆமா, பீகாக். வாவ். அப்புறம் இது ப்ரூச் தனியா நாங்க கஸ்டமைஸ் பண்ணி பண்ணோம். ஓகே. இது சாரி கிடையாது, இது ரன்னிங் ஃபேப்ரிக். இத நாங்க ஒரு 5.5 மீட்டர் எடுத்துட்டு சாரியா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஓகே. நியூ டாசல்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் கஸ்டமைஸ் பண்ணி. அழகா இருக்கு. அது மயில் வச்சிருக்கீங்களா அதுல? மயில் வச்சிருக்கோம். ஆமா. வாவ். சார் இத பார்க்கலாமா சார்? வாங்க வாங்க வாங்க. அவங்களே கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்களா? எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது இந்த மாடல் அழகா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. கஸ்டமைஸ் பண்ணது எப்படி உங்க பீரோல எல்லாம் போகும்? அது இந்த பீகாக் அழகா இருக்கு சார். ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப டீடைலா வர்க் பண்ணிருக்கீங்கம்மா. சூப்பரா இருக்கு. வெரி நைஸ். ஓகே, சூப்பர். அதோட பிரைஸ்? அதுதான் நான் இப்போ என் மைண்ட்ல வந்தது அப்படியே வந்துருச்சுங்க. வந்து சும்மா கெஸ் பண்ணுங்க எவ்வளவு இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டு. சோ ஃபுல் அவுட்ஃபிட்டுக்குமே கெஸ் பண்ணுங்க. 5 to 6. வேற யாருங்க கரெக்டா சொல்லுங்க? 20,000. 12,000. 15. 20,000. 20,000. 10,000. 10,000 ஒரு தரம், 20,000 ஒரு தரம், 15,000 ஒரு தரம் மாதிரி போயிடுச்சு. அவங்க ரன்னிங் ஃபேப்ரிக்ல எடுத்திருக்காங்க. ஸோ மீட்டர் காஸ்ட் வரும். மீட்டரே எனக்கு தெரிஞ்ச 1000, 1100 அந்த மாதிரி இருக்கும்னு ஐ கெஸ். ஸோ 5 to 6 meters, 7 metersனா 8 to 9,000 வரும் சார் வித் கஸ்டமைசேஷன். எல்லாம் சேர்த்தா எனக்கு தெரிஞ்சு என்னோட கெஸ் இஸ் 9,000. சரி சொல்லுங்க, யாரு சொன்னது வந்து கரெக்ட்? யாருமே கரெக்ட் இல்ல. யாருமே கரெக்ட் இல்ல. ஓகே, எவ்வளவு பிரைஸ் அது? 30,000. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 10,000 கிறிஸ்டல்ஸ் வச்சு பண்ணிருக்கோம். ஃபுல்லா மைன்யூட் அந்த கிறிஸ்டல் வந்து காஸ்ட்லி. ஆமா, இது கருக்காது. சோ அந்த மாதிரி நாங்க லைஃப் கொடுக்குற மாதிரி ஃபுல்லா டிசைன் பண்ணிருக்கோம். மேல வேற எந்த சாரி? மேல வேற அந்த ஆரஞ்சு கலர் பக்கத்துல ரெட் கலர் சாரி வச்சிருக்காங்க இல்லையா, இங்க இருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல பிரைட் லுக்கா இருக்கு சார். அந்த சாரி ஒரு நல்ல ஷேடோ மாதிரி எனக்கு தெரியுது. அது சிம்பிளி அண்ட் சூப்பர். நீங்க சொல்லுங்கம்மா, அது என்ன ஃபேப்ரிக்மா? அது சாஃப்ட் சில்க் சார். இது பிரைஸ் வந்து 1200 தான். வயலட் கலர் சாரி. வயலட் இவங்களுக்கு லாவெண்டர். லாவெண்டர் சிம்பிளா நல்ல லுக்கா அப்பிடைசிங்கா இருக்கு. கம்ஃபர்டபுளா இருக்கும் வேர் பண்ணாலும். சார் ஆக்சுவலி இது வந்துட்டு வி போத் சிஸ்டர்ஸ். நாங்க 2 years பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. ஸோ இதுவுமே நாங்க ரன்னிங் ஃபேப்ரிக்ல எடுத்துட்டு ஸ்வான் வந்துட்டு இதுல வந்து எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கோம். அண்ட் சிக்கன் காரி பிளவுஸ் இதுக்கு நாங்க பேர் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். சொல்லுங்க, இங்க இருக்கிற இந்த சாய்ஸ்ல வந்து பின்னாடி பின்னாடி நீங்க ஒன்று எந்திரிங்க. நீங்களே எந்திரிங்க பக்கத்துல. இவங்க நிக்கிறவங்க யாரும் உங்களுக்கு சாரி பிடிச்சிருக்கு? சார் அந்த எல்லோ வெந்தய கலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த வெந்தய கலர்ல MS ப்ளூ பார்டர் இருக்கு இல்லையா? ஆமா.
ஸோ அது ரொம்ப எலகெண்ட்டாக, அது கிளாசிக்காக, அந்த ஓல்டு ட்ரெடிஷன் டைப் சாரி அது. அந்த எம்எஸ் ப்ளூ வந்தாலே நல்லா எடுப்பாக தூக்கி கொடுக்கும் அது. ஸோ அந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ அது ஆர்ட் சில்க்ல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சாரி இப்போ ஆர்ட் சில்க்னு நினைக்கிறேன், தெரியல சரியா. இல்ல இது ஒரிஜினல் பட்டு தான் சார். இது வந்து என் பாட்டி சாரி. பாட்டியோட சாரி. பாட்டியோட நீங்க சாரி சுட்டுட்டு வந்துட்டீங்க இங்க. ஆமா. கிட்டத்தட்ட 50 இயர்ஸ் ஆச்சு. பிரைஸ் எவ்வளோன்னு தெரியல. இது வந்து இப்போ மீண்டும் சில்க் சாரில வந்திருக்கு இந்த மாடல். இப்போ 50 இயர்ஸ் ஆச்சா? 50 இயர்ஸ் அவங்க ஆயிடுச்சு. கரெக்ட்டா சொன்னாங்க. எங்க vintage பாட்டியே இப்ப உயிரோட இல்ல. பாட்டி இல்ல. இல்ல. ஆனா அவங்க சாரி சாரி இருக்கு. எனக்கு வந்து அவங்களோட saree ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மயில் மாதிரி போட்டிருக்காங்கல்ல கையில எல்லாம். அது பட்டர்ஃப்ளை, பட்டாம்பூச்சி. பட்டர்ஃப்ளை சாரி. அது ரொம்ப கியூட்டா இருக்கு பாக்கும்போதே. ஆக்சுவலி நம்ம saree வந்து நம்மளோட பிளவுஸ் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணுன்னு சொல்லலாம். சோ இவங்க கலர் வந்து செம்ம கிளாஸியா இருக்கு. அவங்க பண்ணிருக்க அந்த கையில இருக்க அந்த வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கேங்க. சாரிங்க, நான் அந்த இது மட்டும் எனக்கு பட்டர்ஃப்ளை தெரியல இங்க இருந்து. செம வா வா வான்ற மாதிரி இருக்குங்க ஆக்சுவலி. பின்னாடி உங்க போட்டோவா அது? எங்க போட்டோ கூட போடுங்க, செமையா இருக்குங்க. ரெண்டா மாறி போச்சு. ஆக்சுவலா இந்த பிளவுஸ் வந்து என்னோட பொண்ணு ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷனுக்காக ரெடி பண்ணேன். குழந்தையா இருக்கும்போது அவளோட முக்கிள்ளி விளையாடுவோம்ல, அந்த கான்செப்ட்லயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் இந்த பிளவுஸ் ரெடி பண்ணது. நலுங்கு வைப்பாங்கல்ல, அதானே? நலுங்கு வச்சு போட்டு ஒரு வைக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே. அண்ட் நிறைய பேர் பட்டர்ஃப்ளை எம்ப்ராய்டரி அது? ஆரி, பியூர் ஆரி. பியூர் ஆரி. பியூர் ஆரி. ஓகே. அண்ட் எல்லாரும் பட்டர்ஃப்ளை போட்டுருப்பாங்க. அதுவே 5Dயா இருக்கட்டும்ட்டு ஆக்சுவலி இது 3 லேயர் பட்டர்ஃப்ளை. 3 பண்ணிட்டு சிட்டில தான் எங்கேயும் பட்டாம்பூச்சியை பார்க்க முடியல. அட்லீஸ்ட் உங்க ஜாக்கெட்லயாவது இருக்கு. ஒரு 6 வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார், நான் ஆக்சுவலா இப்போ ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. என்னன்னா, ஒரு குழந்தைக்கு மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அவங்க அம்மாவோடைய அப்பா வந்து இறந்தாச்சு. அவங்க அப்பா அந்த ஈவெண்ட்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட பிளவுஸ்ல வந்து டேடியோட ஃபேஸ நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அது முடியல. அது பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஃபேஸ நாங்க சோ அந்த ஈவெண்ட்ல அவங்க அப்பா கலந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. சோ நாங்க பிளவுஸ்ல வந்து அந்த ஈவெண்ட்டையும் நாங்க கொண்டு வரோம். சோ இப்போ என்ன இல்லாத அப்பாவோட நினைவுகளை பிளவுஸ்ல வந்து சுமந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கிரியேட் பண்றீங்க. சோ எல்லாரும் புட்டாஸ், மாங்கா, லோட்டஸ் அந்த மாதிரி போடுறாங்க. நான் அவரோட பேரை வந்து புட்டாஸா நாங்க பண்ணி போடுறோம். நிறைய பச்சை குத்திப்பாங்க. இப்போ அது சாரியிலேயே நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே. வேற யாருங்க உங்களுக்கு? வேற யார் பிடிச்சிருக்கு? சாரி பொறுத்த வரைக்கும் ஒயிட் சாரியும் பிளாக் சாரியும் யாருமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் விட மாட்டாங்க. விசேஷ காலத்துக்கு மேபி இப்போ ஜென்ரேஷன் மாறிடுச்சு. பட் இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வெள்ளையோ இல்லை கருப்போ வந்து வீட்டில் எடுக்க மாட்டாங்க. பட் இங்கே ஃபர்ஸ்ட் பர்சன் அவங்க அந்த பட்டு சாரியில செக்குடு அன்னம், யானை எல்லாமே டீட்டெயிலிங்காக ரொம்ப அழகாக இருக்கு. இவங்க கட்டியிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கு. சிங்கிள் ஃப்ளீட்ல அது எல்லாமே எலிகண்டாக தெரியுது. அந்த ஒரு பேட்டர்னும் தெரியுது. அன்னம் இருக்கு, யானை இருக்கு, அப்புறம் சக்கரா இருக்கு. அது ஒண்ணுமே இங்கேருந்து பார்க்கும்போது அந்த டீட்டெயிலிங்காக தெரியுது. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அங்கே பக்கத்தில் இருக்காங்களே, நீங்க எல்லா ஸ்டேட்டோட சாரீஸ் கட்டியிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இது எந்த ஸ்டேட்டுன்னு சொல்ல முடியுமா கொஞ்சம்? ராஜஸ்தானி நினைக்கிறேன். இது இந்த பேட்டர்ன் வந்து நாரிக்குஞ்ச் பேட்டர்ன் இல்ல. இது பேரு பொம்காய் சாரி. பொம்காய் சாரி ஒரிசா. பொம்காய் வந்து ஒரிசாவோடது. பட் இப்போ நம்ம கலாச்சாரம் என்னன்னா, இப்போ கஸ்டமர்ஸ் வருதெல்லாம் மேடம் எனக்கு வந்து இந்த ஸ்டேட் வேணும், அந்த ஸ்டேட் வேணும் எல்லாரும் சொல்றாங்க. நம்ம வந்து கஞ்சிபுரத்திலே, இது கஞ்சிபுரம் சாரி பொம்காயோட அதோட ஆமா காஞ்சிபுரம் சாரியே தான் அது. அந்த பொம்காயோட ஒரிசா வீவை வந்து காஞ்சிபுரம் சாரியை அவங்களே வீவ் பண்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டோடத்தையும் நாங்களும் பண்ண முடியும், அவங்களோட டிசைனை இன்ஸ்பயர் பண்ணி நாங்களும் பண்றோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த சாரியை நான் வந்து இதை கட்டிட்டு வந்தேன். ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கைதட்டல் நம்ம காஞ்சிபுரம் நெசவாளர்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற அடையாளங்களை அப்படியே எடுத்துட்டு இங்க நம்ம தமிழ்நாட்டுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யறாங்க முயற்சி இருக்கு இல்லையா? அந்த நெசவாளர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். ஏன்னா இந்த சேலை இன்னைக்கு உயிர்ப்போடு வச்சிருக்கிற மிகப்பெரிய பங்கு வந்து நெசவாளர்களுக்கு. உட்காருங்க. சேலையோட உங்களுக்கு இருக்கிற ஒரு எமோஷன் கனெக்ட் சொல்லுங்க சார். நாங்கள் வந்து உற்பத்தியும் பண்ணி டைரெக்டாக நாங்கள் சேல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பொண்ணை பெற்று ஒரு 20 வருஷம் 21 வருஷம் வளர்த்தி ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்போ நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி நாங்கள் ஒரு சாரியை உற்பத்தி பண்ணி ஒரு கஸ்டமர்கிட்ட கொடுக்குறப்ப நாங்கள் அவ்வளோ சந்தோஷப்படுவோம். அந்த கஸ்டமர்கிட்ட நம்ம கொடுத்து அதை எந்த ப்ராப்ளம் அதுக்கு வராத அளவுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அதில் தறியில் நாங்கள் ஓட்ட முடியுமோ ஓட்டுவோங்க. இப்போ இந்த சாரீ நான் கட்டி இருக்கிறது எங்கள் வீட்டுக்கார் டிசைன் பண்ணுனது, அவர் ஓட்டின சாரீ தான் இது. ஒரு நாளைக்கு தூக்கங்கிறது அவருக்கு 2 மணி நேரம் தான். அப்போ நாங்கள் எந்த அளவுக்கு உயிர் கொடுத்து அந்த தறியை நாங்கள் ஓட்டுவோன்னு பாருங்கள். உயிர் இல்லாத ஒரு பொருள், ஆனால் அவர் தறியை கை இப்படி பிடிச்சாருன்னா அதில் என்ன மிஸ்டேக்குன்னு அவர் சொல்லுவார். ஒரு 4000 இலை, அதாவது இதோட நூல்
நூல் வந்து நாங்கள் இலைன்னு தான் சொல்லுவோம். 4000 இலை. அந்த இலையில ஒரு இலை வந்து கட்டாயி இதாச்சுனாலும் டேமேஜ் தான். அப்போ நாங்கள் அது அந்த அளவுக்கு உற்பத்தி எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அதை விட ஒரு கஸ்டமர்கிட்ட நான் விற்பனை பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷப்படுவேங்க சார். உங்க காலத்துல இவ்வளவு பொட்டிக்ஸோ இவ்வளவு பெரிய வியாபாரிகளோ அப்போ உருவாகலை. கடைகள் இருந்துச்சு, நீங்க கடை கொடுத்துருவீங்க, அங்க இருந்தது, தெரிஞ்சவங்களுக்கு உங்ககிட்ட நிறைய சொல்லி வாங்கிப்பாங்க. இப்படிதான் ஒரு பிசினஸ் முறையே இருந்தது. இப்போ புதிய தலைமுறை, இளைய தலைமுறை நிறைய பேர் உருவாயிருக்காங்கல்ல, இதை எப்படி பாக்குறீங்க? எங்கள் வீட்டுக்கார் போட்டது டிசைனு, ஓட்டுனது நான். ஒரு டாக்டரம்மா உடுத்தியிருந்தாங்க. அதோட ரேட் எங்களுக்கு வந்து வெறும் 950 ரூபா தான். ஒரு நாள் ஜிஹெச்சுக்கு நான் ஒரு டெஸ்ட்டுக்காக போயிருந்தேன். அந்த டெஸ்ட்டு கூட நான் எடுக்கல, அந்த டாக்டரம்மா பின்னாடியே நான் போயிட்டேன். என்ன காரணம்னு கேட்டால் அது நம்ம ஓட்டுனது டிசைன், அவர் போட்டது. இது என்ன ரேட் அவங்க கொடுத்து வாங்கினாங்க நான் தெரிஞ்சுக்கணும். 1950 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதாவது நீங்க கைத்தறியில ஒரு லாபம் வச்சு விற்கிறதே 950 ரூபாய்க்கு தான் விற்கிறீங்க. அவ்வளோதாங்க சார். எங்களுக்கு அதுக்கப்புறம் அது 1000 ரூபா வரைக்கும் போகுது. ஆமாங்க, போயிருச்சு. கூடுதல் 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆமாங்க, போயிருச்சு. இல்ல நீங்க ஒரு 950 ரூபாய்க்கு ஒரு லாபத்தோட விற்கிற பொருள் ஆமாங்க சார். ஒரு 1950 ரூபாய்க்கு ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. ஒரு ஆமாங்க சார். 1000 ரூபாய் கூடுதலா ஒரு அந்த பொருள் வந்து வியாபாரம் ஆயிருக்குன்னு தெரியும் போது உங்களுடைய மனநலம் எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க சார். நம்ம டைரக்டா இவங்களுக்கு கொடுத்துருந்தா இவங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருந்திருக்கும், நமக்கு ஒரு பிரயோஜனமா இருந்திருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணனுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கடையை ஓப்பன் பண்ணலான்னு மகளிர் சுயோதவி குழுவில் ஜாயின் பண்ணி அப்புறம் கடையை ஓப்பன் பண்ணி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கோங்க. ஒரு பொட்டிக்குள்ள ஒரு கஸ்டமர் உள்ள வரும்போது அவங்கள ஸ்டடி பண்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய கலை. கஸ்டமரை வந்து என்ன டைப் ஆஃப் கஸ்டமரை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்ம கடையில வந்து அந்த சில்க் சாரினே இருக்காது, ஆனா அவங்க அது கேட்பாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு கலர் saree கேட்பாங்க, அதை நம்ம காமிச்சிருவோம். இருந்தாலும் இதுல பார்டர் சரியில்லையே, இந்த சாரியில இந்த பார்டர் வருமா, இல்ல இந்த பேட்டர்ன்ல செக்குடு வருமா, இப்படி நம்மளை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க காட்டன் saree பார்க்கணுன்னுவாங்க. நான் காட்டன் saree காமிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து சில்க் saree செக்ஷன் போயிடுவாங்க. சில்க் saree காட்டுறதுக்கு முன்னாடியே டிசைனர் saree வேணும், அதுல என்ன நியூ கலெக்ஷன் வந்திருக்கு காட்டுங்கன்னுவாங்க. ஸோ அதுலேயே தெரிஞ்சிடும் இவங்க வந்து வாங்க வரல, விண்டோ ஷாப்பிங் தான் பண்ண வந்திருக்காங்க. ஓகே. சில பேர் அந்த சாரியை இப்படி எடுக்கிற விதமே ஒரு மாதிரி இருக்கும், ஏனோ அப்படியே பார்த்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி. அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த சாரீஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸே மூவ் ஆயிருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். என்னோட பிரின்சிபல் என்னன்னா, யாராவது கடைக்கு வந்தா வாங்க, போக கூடாது, மலை மாதிரி சாரியை போட்டுருவேன், நீங்க ஏதாவது ஒண்ணு எடுத்தாகணும்ன்ற ஒரு பிரின்சிபல் எனக்கு உண்டு. படத்துல மாதவன் போய் ஷட்டரை க்ளோஸ் பண்ண இருப்பாங்க, மூடுறா கதவை, அதே மாதிரிதான் எடுத்துட்டு போய் அவனு வெளியில அப்படின்னு. கண்டிப்பா. எப்படியாவது நான் மண்டே கல்வி நான் வித்தே தீருவேன் அப்படிங்கிறது எப்படி நீங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இன்னொரு 10 புடவை கூட சேர்த்து எடுத்து போடுறேன், கஸ்டமர் வந்து மனசார வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தானே சார் இருக்கணும். நீ என் கடைக்குள்ள வந்துட்ட, எப்படியாவது நீ எடுத்துட்டே தான் போகணும்னு இருக்கக்கூடாது. ஆக்சுவலி நான் வந்து ஆன்லைன் போட்டிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன், 6 months தான் ஆகுது. ஸோ நேர்ல வரணும்னா நான் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன் சார், மினிமம் 5000 வாங்கணும்ன்றவங்களுக்கு மட்டும் தான் உள்ளே அலௌடுன்னு சொல்லுவேன். பிகாஸ் ஒரு கஸ்டமர் வந்தா கிட்டத்தட்ட 1 hour ஆகுது. 5000 ரூபாய் வாங்குறவங்க தான் கடைக்குள்ள. ஆமா ஆமா, இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கோங்க. இந்த ஹோல் ஆர்கியூமெண்ட்லயும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபுல்லாவே வந்து காசு பணம் இப்படிதான். என்ன பொறுத்தவரைக்கும் அது தப்பு இல்லை. என்னோட பிசினஸ்க்கு நான் போட்டிருக்க ரூல்ஸ் மினிமம் 5000 நேர்ல வாங்க, இல்லைன்னா நீங்க வெளியில வாங்கிக்கோங்க சொல்லிப்பேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை மேம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா அந்த ஒர்க்கே பண்ணாதீங்கன்னு சொல்றேன் நானு.